ஒரு குருவி. இந்த குருவிக்கு என்ன பெரிய ஆசைன்னா சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை சார். இந்த குருவிக்கு என்ன ஆசை? சொர்க்கத்துக்கு போகணுமா. உடனே அது என்ன பண்ணுச்சு, இந்த சொர்க்கம் எங்க இருக்குன்னு ஒவ்வொருத்தர்த்தையா கேக்குது. சொர்க்கம் எங்க இருக்கு? ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டுச்சா, அவர் சொர்க்கத்துக்கு வழி சொன்னாரா? சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு ரெக்கை அந்த குருவிட்ட இருந்து ஒரு இறகு, இந்த இறகை மட்டும் அது வந்து பீஸா வாங்கிக்கிட்டாரு. இறகை மட்டும் பீஸா வாங்கிக்கிட்டாரு. இப்ப அது என்ன பண்ணுச்சு, அடுத்து ஒரு மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சு. மரமும் சொர்க்கத்துக்கு வழி சொல்லி அது ஒரு இறகு வாங்கிக்கிச்சு. அப்புறமா ஒரு கோழி கிட்ட அதுவும் சொல்லி ஒரு பீஸ் வாங்கிக்கிச்சு. இப்படியே காற்றுக்கிட்ட, பூ கிட்ட எல்லாம் ஒவ்வொருத்தரும் வழி சொல்லி ஒவ்வொரு ரெக்கையா ஒவ்வொரு இறகா வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா ஒரு கழுகு கிட்ட இப்படி கேட்டு சார், கிட்டத்தட்ட சொர்க்கம் வந்துருச்சு, கண்ணால பாத்துருச்சு. இந்த குருவி பறந்து போலான்னு நினைக்கும் போது அதுகிட்ட ரெக்கையே இல்லை. நகண்டு 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 அந்த குருவி சொர்க்கத்தின் வாசலில் சென்று இறந்து போனதுன்னு அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இது குருவியோட கதை இல்ல, நம்ம கதை. நம்ம கதை இந்த வாழ்க்கையில இப்ப அனுபவிச்சிருவோம், அடுத்து அனுபவிச்சிருவோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் அந்த இறகு போல கொடுத்துக்கிட்டே வரோமே. இந்த வீடை வாங்கிடுவோம், இந்த காரை வாங்கிடுவோம், இந்த மகிழ்ச்சியை வாங்கிடுவோம்னு நினைக்கிறோமே.